தினமொரு வசனம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 15வது வசனம். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. கனடாவை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ பக்தர் தான் கிறிஸ்தவுக்காக கொஞ்சமும் கரைபடாத ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ விரும்பினார். எனவே அவர் துறவிகள் வாழும் ஓர் மடத்தில் போய் சேர்ந்தார். அநேக ஆண்டுகளாக அந்த அடைப்பட்ட மடத்திற்குள் வெளியுலகத்தோடு சம்பந்தப்படாமல் வாழ்ந்தார். ஆயினும் போக போக அவருக்குள் ஒரு வெற்றிடத்தை உணர்ந்தார். ஒரு நாள் மத்தேயு 5:14 அவருடைய கண்களை திறந்தது. அநேக ஆண்டுகளாக நான் 4 சுவருக்குள் வாழ்ந்து கரைபடாமல் இருந்தேனே அன்றி உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க தவறிவிட்டேனே என்று வருந்தினார். வெளிச்சத்தின் வேலை இருளில்தானே என்று உணர்ந்து உடனேயே மடத்தை விட்டு வெளியேறினார். பலர் கிறிஸ்தவ அனுபவத்தை தவறாக புரிந்து கொண்டு தங்களை துறவிகள் போன்ற ஒரு நிலைக்கு தள்ளி தனிமையாக்கிக் கொள்கின்றார்கள். மனிதர்களோடு பேசவும் பழகவும் செய்வதால் தானே பிரச்சனை ஏற்படுகிறது என்று எண்ணி தங்களை தாங்களே பிறர் தொடர்பற்ற கூண்டுக்குள் அடைத்து விடுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எங்கேயோ ஓடி ஒளிந்து கொண்டு நம்முடைய பரிசுத்தத்தையே காத்து கொண்டிருப்பது அல்ல. அது ஒரு சுயநலம். நாம் வெளிச்சமாய் இருக்க அழைக்கப்பட்டுள்ளோம். இருளில்தான் வெளிச்சத்திற்கு வேலை. பாவம் நிறைந்த சமுதாய சூழ்நிலைகளை விட்டு நாம் ஓடி ஒளிவதல்ல. அதன் நடுவில் கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு சாட்சியாக நாம் நிற்க வேண்டும். சபைகளிலே, ஜெப ஐக்கியங்களிலே, ஊழிய அமைப்புகளிலே இன்று பரிசுத்தமற்ற மக்கள் பெருகிவிட்டார்கள். அதற்காக நாம் எல்லாவற்றையும் விட்டு விலகி ஓடிவிட முடியாது. அதன் நடுவிலும் நாம் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக நின்று கர்த்தருக்கு சாட்சி பகர வேண்டும். மனிதர்களை விட்டு விலகி வாழ்க்கையை கரைப்படுத்தி கொள்ளாமல் காத்து கொள்வதை நாம் நல்ல விஷயமாக எண்ணலாம். ஆனால் நம்முடைய நோக்கம் சரியாயினும் தேவ நோக்கம் நம்முடைய வாழ்வில் என்ன என்பது முக்கியமானது. நாம் பூமிக்கு உப்பாகவும் மலைக்கு மேல் இருக்கின்ற ஒரு பட்டணம் போன்றும் விளங்க வேண்டிய தேவை உள்ளது. ஆம், பரிசுத்தமாய் இருக்க ஜாக்கிரதையாய் இருப்போம். அதே வேளையில் பாவிகளுக்கு நடுவில் நமக்கு வேலை உண்டு என்பதையும் உணருவோம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் பூமிக்கு வெளிச்சமாய் வாழும்படி கிருபை பாராட்டும். ஆமீன்.